உபாகமத்தின் புத்தகத்தின் இறுதி பகுதிக்கு நம்முடைய சிந்தையை கவனத்தில் தர வேண்டும் என்று கேட்கிறேன். 31ஆம் அதிகாரம் துவங்கி 34ஆம் அதிகாரம் வரை இருக்கிற இந்த ஆகமம், இணை சட்டம் என்று அழைக்கப்பட்ட மோசேயின் மிக முக்கியமான பேரு உரைகள், மோசேயின் பாடல்கள் அடங்கியிருக்கிற இந்த பகுதி 40 நாட்களாக நிகழ்ந்த எல்லாவற்றையும் 40 ஆண்டுகளாக நடைபெற்ற நிகழ்வுகளை தொகுத்து இரவு பகலாக எழுதப்பட்டது என்று இதை இறையியல் அறிஞர்கள் கூறுவார்கள். இந்த பகுதி மோசே விடை பெறுவதற்காக பிரியா விடை என்று அழைப்போமே, அதை போல ஒரு பேர் உரையை நிகழ்த்துகிறார். அதை பாடலாகவும் பாடுவதாக இந்த இலக்கிய நடை கூறுகிறது. இதன் விளைவாக யோசுவா பொறுப்பேற்கிறார். வேதத்தின் இந்த மிக முக்கியமான பகுதியை நம்முடைய தனிப்பட்ட வாழ்வின் ஆசைக்காகவும் நாம் ஊழியத்தில் ஈடுபாடு கொள்வதற்காகவும் இதை தியானித்து இதை போன்ற ஒரு காலத்துக்காக வேதத்தை நாம் வாசிக்கிறோம். மோசேயின் நிறை ஆசியும் மோசே என்கிற மகத்தான தளகர்த்தருடைய நிறை வாழ்வும் இந்த அதிகாரங்களில் வெகு ஆழமாக தரப்பட்டிருக்கிறது. 3 மிக முக்கியமான நிகழ்வுகளை குறித்து இந்த பகுதிகள் சொல்லுகிறது. தலைமைத்துவத்தை எப்படி வெகு அழகான ஒரு தலைமைத்துவத்தின் போதனையாளராக மோசேயை இப்போதும் உலக அறிஞர்கள் பார்க்கிறார். அவரிடத்திலிருந்து தான் பொறுப்புகள் பகிர்ந்து கொள்வதை பற்றி உலக ஞானமே தோன்றியது என்று கூறுவார்கள். இவர் இப்போது தம்முடைய தலைமைக்கு பின்பு பொறுப்பேற்கிற தளபதிகளை அல்லவிட்டால் தளபதியை நியமிக்கிறார். அப்படி நமக்கு பிறகு நம்முடைய பொறுப்பிற்கு நாம் நியமிக்காவிட்டால், பொறுப்புகளுக்கு பொறுப்பாளிகளை நியமிக்காவிட்டால் தலைமையில் மிகப்பெரிய தோல்வி என்று கூறுவார்கள். இன்றைக்கு அகிலமெங்கும் இருக்கிற அமைப்புகளில், தேசங்களில், ஊழியங்களில், சபைகளில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு பிரச்சனை இது. தலைவர்கள் தோன்றி வல்லமையான காரியங்களை செய்து அவர்களுக்கு பிறகு திறன் வாய்ந்த தலைவர்கள் நியமிக்கப்பட வேண்டும். அவர்கள் அதை அடுத்த எல்லைக்கு எடுத்து செல்ல வேண்டும். அந்த பணியினை யோசுவா என்கிற இளம் தளகர்த்தர் நிறைவேற்றுவதாக இந்த பகுதி பொறுப்பேற்கிறவர்கள் இந்த பொறுப்பில் தம்முடைய திருத்திட்டத்தை கடவுளின் பங்காக நிறைவேற்றுவதற்கு இதை செய்து நிறைவேற்றுவதாக கூறுகிறது. அப்படி மோசே தனது அடுத்த தலைமுறையை மனதிலே கொண்டவாறு இந்த யோசுவாவை ஏற்பதற்காக இந்த அதிகாரத்தில் அவர்களோடு கூட பேசுகிறார். கடவுளின் திருவுள திட்டம் அவரில் இருந்தது போல இளைஞனாகிய யோசுவாவின் மேலே இருக்க வேண்டும் என்று அவரை அந்த பொறுப்புக்காக நியமிக்கிறார். அந்த பொறுப்பை ஆண்டவர் அதை அருளுகிறார் என்று அவருக்கு கற்றுத்தருகிறார். அவர் மூலமாக இவர் சாதிக்க முடியாத ஒரு எல்லை. ஆனால் மோசே வாக்கு பண்ணிய அந்த தேசத்திற்கு வரவில்லை. ஆண்டவர் அவரை இந்த எல்லையிலேயே தேவனுடைய ராஜ்யத்திற்கு அழைத்துக் கொள்கிறார். அவருடைய அடியவராகிய யோசுவா தான் இதை நிறைவேற்றுகிறார் என்கிற திட்டத்தை திண்ணமாக, தரிசனமாக, எண்ணமாக மட்டும் அல்லாமல் திடனான காரியமாக நடைபெறப் போகிறது என்று வலுவாக போதிக்கிறார். அந்த வெற்றியை முந்தியே
தூரமான ஒரு காட்சியாக பார்த்து அதை தீர்க்கமாக இவர் கரங்களிலே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று இந்த அதிகாரத்தில் சொல்லி முடிக்கிறார். இந்த யோசுவாவின் நியமனத்தை இந்த பேர் உரையில், இந்த பாடலில் அவர் உரைத்து முடிப்பதை வேதவசனம் கூறுகிறது. திசை காட்டியது மட்டுமல்ல, தெளிவுபட ஒரு திட்டம் தந்தது, அதற்கு அமைப்பு ரீதியாக அவர்களை அமைத்து கொண்டது, அதற்கு ஒரு லக்கு தந்தது, நோக்கம் தந்தது, செயல் திட்டம் தந்தது. எல்லாம் இந்த தலகர்த்தராகிய இந்த மோசேயின் வழியாக இஸ்ரவேல் சந்ததி வனாந்தரத்தின் 40 ஆண்டுகளின் நிறைவுகளில் பெற்றுக்கொள்கிறார்கள். இவைகளில் அவர்கள் கற்றுக்கொண்ட மிக முக்கியமான பாடம் என்ன? அவர் கற்றுக் கொடுத்த பாடங்களின் ஒரு ஒரு பெரிய பகுதி என்ன? இதை கடவுள் ஒரு பெரிய ஓவியமாக, பிக் பிக்சர் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், பெரிய சித்திரமாக வைத்திருக்கிறார். அதன் ஒரு புள்ளி, அந்த புள்ளியின் பின்னணி கடவுளின் திட்டம் இது. அந்த திட்டத்திற்கு கோத்திர தலைவர்களாக, வம்சங்களாக, உங்கள் நம்ம துவங்கும் போது 40 ஆண்டுகளுக்கு நம்ம எல்லாரும் இளைஞர்களாக இருந்தோம். இப்போது வயது முதிர்ந்தவர்கள், நம்முடைய வீடுகளில் வளர்ந்து வந்த இளைஞர்கள், திறனாக 20 வயதுக்கு மேலாக இருந்தவர்கள் எல்லாருக்கும் பொறுப்பு தரப்பட்டிருக்கிறது. தரப்பட்ட அந்த இளைஞர்கள் அவர்கள் எடுத்து செய்வதற்கான ஒரு முக்கியமான பொறுப்பை, உள்ளூர் தலைமையை ஆண்டவரின் திருத்திட்டத்தில் இவர் தருகிறார். பிறகு நீதி, சமுதாய பார்வை, சமுதாயத்தின் நீதி, இவைகளெல்லாம் கற்றுத்தருகிறார். அப்படிப்பட்ட அந்த பின்னணியத்தில் தரிசனம் விரிவடைகிறது. ஆண்டவர் வாக்கு செய்த அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அவர்களை ஆயத்தம் செய்கிறார். தூய வாழ்வு, பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்வு, வேறு மதிப்பீடுகளை கொண்ட வாழ்வு, இந்த உலகத்தின் மனிதர்களில், இந்த உலகத்தில் வாழ்ந்து இதற்கு அல்லாத, இதற்கு அப்பால் வாழுகின்ற ஒப்பற்ற ஒரு தெரிந்தெடுத்த வாழ்வு என்று அந்த வாழ்வுக்காக அவர்களை அழைக்கிறார். கிருபை, இரக்கம், இரண்டும் வாழ்வின் வழியே தாழ்மையாய் ஒருவரை ஒருவர் அவர்கள் வாழ்வின் தொடர்புகளிலே கொண்டாடுவதற்காக கடவுள் அழைக்கிறார். தூய வாழ்வு, தெரிந்தெடுத்த வாழ்க்கை நெறி, இது கடவுளின் திட்டம். அதன் மூலமாக மட்டும்தான் அடுத்த தலைமுறைக்கு ஆண்டவரின் கிருபையை எடுத்து செல்ல முடியும் என்று அவர்களுக்கு கற்றுத்தருகிறார். அது தவிர்த்து ஆண்டவரே சதம், அவரே எனக்கு கதி, அவரை அல்லாம எனக்கு வேறு போக்கே இல்லை என்கிற ஒரு எல்லையை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவருடைய முதிர்ந்த 120 ஆண்டுகளின் முதிர்ந்த தலைமையில், ஆவிக்குரிய பண்பில் அவர் கற்றுக் கொடுத்த மிக முக்கியமான பாடம், ஆண்டவரே அவர்களுக்கு சதமாக இருக்கணும், அவரே அல்லாம வேறு ஒன்று இல்லை என்கிற நிலைக்கு நீங்கள் வந்துடணும். அதுல ஏதாவது குற்றங்கள் நிகழ்ந்தால், தவறுகள் இருந்தால், மீறுதல் இருந்தால், பழைய ஏற்பாட்டின் காலத்தில் செய்வது போல தண்டனை இருக்கிறது, பாவ மன்னிப்பு இருக்கிறது, நிவாரணம் இருக்கிறது, பலி இருக்கிறது, சட்டம் இருக்கிறது. இவைகளின் வழியாக நான், நமது குடும்பம், நமது சந்ததி, நமது கோத்திரம் ஆண்டவருக்கு உகந்தவர்களாக வாழ்வதற்கு நாம் இப்போது ஆயத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லிட்டு, அப்படிப்பட்ட பொறுப்பை ஸ்டூவர்ட்ஷிப் சொல்லுவோம், உக்ரானத்துவம் என்று அழைப்போம். அந்த உக்ரானத்துவத்தை நிறைவேற்றி கடவுளின் திட்டமாய் நீங்கள் செய்து நிறைவேற்ற வேண்டிய பணிகளை செய்து நிறைவேற்ற உங்களை ஆசீர்வதிக்கிறேன் என்று கூறுகிறார். 33ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தேவனுடைய மனுஷனாகிய மோசே தாம் மரணம் அடையும் முன்னே இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதித்த ஆசீர்வாதமாவது. ஒவ்வொரு வார்த்தைகளும் அதுக்கு பிறகு ஒவ்வொரு கோத்திரத்திற்கும், இஸ்ரவேல் வம்சத்துக்கும் தனிப்பட்ட விதத்தில் அவர் கற்றுக் கொடுக்கிற முக்கியமான பிரமாணங்கள், கட்டளைகள், வாக்குகள், ஆலோசனைகள் சொல்லி அவர்களை
ஆண்டவரின் வார்த்தை கொண்டு ஆசீர்வதிக்கிறார். அப்படி ஆசீர்வதிக்கிற ஒவ்வொரு எல்லையையும் ஆண்டவருடைய ரூபன் குறிப்பாக சாபாமல் பிழைப்பானாக 33:6 அவன் ஜனம் கொஞ்சமாய் இராது என்றான். அப்படி ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரின் அருள் திட்டத்தை அழகுபட தந்து அதை நிறைவேற்றுகிறார். இந்த செய்தியின் மிக முக்கியமான பகுதியை சினர்ஜி இந்தியா மிஷன் என்கிற இந்த மிஷனரி ஊழியத்தின் வாயிலாக நிறைவேற்றுவதனால இந்த வசனம் நமக்கு மிக முக்கியமானது. 32வது அதிகாரத்தின் 30வது வசனம், அவர்களுடைய கண்மலை அவர்களை விற்காமலும் கர்த்தர் அவர்களை ஒப்பு கொடுக்காமலும் இருந்தாரானால் ஒருவன் 1000 பேரை துரத்தி 2 பேர் 10,000 பேரை ஓட்டுவது எப்படி? இது ஒரு அழகான கொள்கை. செயல் திட்டங்களில், மனித செயல்பாடுகளில் ஆண்டவர் வைத்திருக்கிற மகா உன்னதமான ஒரு நோக்கு. ஆங்கிலத்தில் இதை எக்ஸ்போனென்ஷியல் growth என்று கூறுவார்கள். வீரிய வளர்ச்சி, வெடித்து கிளம்பும் சிதறும் விதமான வளர்ச்சி என்று சொல்வார்கள். அப்படி இஸ்ரவேல் சந்ததியாரை இந்த புதிய ஆண்டோட வாக்குத்தத்தத்தை, தேசத்தை சுதந்திரிக்கிற பணிகளில் ஆண்டவர் அழகுபட தந்திருக்கிற வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிறவர்களாக நம்மை ஆக்கும்போது, உருவாக்கும் போது, மோசே கூறுகின்ற கூற்றை பார்த்தீங்களா? ஒருவன் 1000 பேரை துரத்துவான். எப்படி இது நிகழ்ந்தது? அப்படித்தான் உலகமெங்கும் கடவுளுடைய திட்டத்தை இந்த பூமியில நிறைவேற்றினார்கள். உன்னை ஆசீர்வதிப்பேன், பலுகி பெருக பண்ணுவேன், பூமியை ஆளுகை செய்வாய். அதான் படைப்புடைய ஆண்டோடைய திட்டம். அதை தொடர்ந்து நோவாவில் ஆண்டோடைய திட்டம், ஆபிரகாமில் ஆண்டோடைய திட்டம். ஆபிரகாம் வெகு கடினமான பரிசோதனைகளை, தற்பரிசோதனை பைகளை சந்தித்து கொண்டிருக்கும் போது ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னது. அதை தொடர்ந்து வேதம் முழுவதும் தரப்பட்டிருக்க ஆசீர்வாதங்கள். இன்றைக்கு காலையில் அல்லது மாலையில் நீங்கள் இந்த செய்தியை கேட்கிற அந்த தருணத்தில் எந்த தேவையில் இருந்தாலும் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, கடவுளின் திட்டம் நாம் பலுகி பெருகுவது தான், பூமியை ஆண்டு கொள்வது தான், அவருடைய திட்டத்தை இந்த பூமி எங்கும் இருக்கிற மனிதர்களுக்கு ஆசையாக தருவது தான். அதற்காகத்தான் நம்மை படைத்தார், அருள் தந்தார், கல்வி தந்தார், பிள்ளைகள் தந்தார், மதிப்பு தந்தார், செல்வாக்கு தந்தார், செல்வம் தந்தார், கிருபைகள் தந்தார். அந்த கிருபைகளை பகிர்ந்து கொள்வதற்காக அழகான கிருபையாய் வாழ்வை தந்தார், பிள்ளைகளை தந்தார், சொந்தங்களை தந்தார், உறவுகளை தந்தார், பிள்ளைகளின் பிள்ளைகளை தந்தார். அவர்களுக்கு ஆண்டவர் தருகின்ற வாக்கு, ஒருவன் 1000 பேரை துரத்துவான். மிக பிரம்மாண்டமான ஒரு அழைப்பு போல இருக்கும், மிகையாக சொல்வது போல இருக்கும். ஆனா உண்மை அதுதான். கடவுளின் கிருபை உங்களிலே இருக்கும்போது, அவருடைய வாக்கு உங்களிலே செயலாகும் போது, இங்கே சொல்லப்பட்ட அந்த ஆசை உங்களிலே வந்து நிறைவேறும் போது, இது உண்மை. ஒருவர் 1000 பேரை துரத்துவார். நாங்கள் கல்கட்டாவில் மிஷனரியாக இருக்கும்போது அதுக்கு பக்கத்தில் 4 மணி நேரத்தில் மலை இனமாக வாழ்ந்த இனம் ஒன்றில் ஊழியம் செய்வதற்கு உடன் ஊழியர்களாக இருந்தோம். அதை கண்ணூராக காண்டிருக்கிறேன். நாடெங்கிலும் அந்த காட்சியை நாங்கள் மிஷனரி இயக்கமாக ஒரு 300 இனங்களில் கண்ணார கண்டோம். ஒருவன் 100 பேர், 1000 பேர், 10,000 பேர் என்று ஆண்டவருடைய திருத்திட்டத்திற்காக கொண்டு வந்தது. என்னோட சென்னையில் பணி செய்த ஒரு இளைஞன், நான் பஞ்சாபுக்கு தான் போவேன்னு சொன்னார். அவரை ஆல் இண்டியா ரேடியோ அவருடைய பின்னணியத்தில் அவர் ஒரு ஜேர்னலிஸ்டாக, ஒரு பத்திரிகையாளராக அப்பாயின்ட் பண்ணி அவரை இங்கே அழைத்தது. ஆனால் நான் பஞ்சாபுக்கு போவேன்னு சொல்லி அவர் துடித்ததுனால அதை விட்டு தேவனுடைய திருத்திட்டத்துக்காக புறப்பட்டு பஞ்சாபுக்கு போனார்.
அவரை அந்த ஒரு சின்ன அறையில் 6x8 அடியில் ஒரு ஓட்டை ஒழுகலோடு கூட இருக்கிற அந்த சின்ன குடிசையில் பழம் ஒரு சாதாரணமான ஆடைகளில் விட்டு வந்த ஞாபகம் தான் எனக்கு. பொறுப்பில் இருக்கும்போது அவர் 25 ஆண்டுகளை அங்கே நிறைவு செய்தார். ஆனால் 25 ஆண்டு நிறைவுக்காக இந்த பணித்தளத்துக்கு நீங்கள் வர வேண்டும் என்று அழைத்தார். சென்றிருந்தேன். மகா பிரம்மாண்டமான ஒரு கூட்டம். அந்த மைதானங்கள்லாம் நிரம்புகிறது. இந்த மைதானங்கள் நிரம்பி அதற்கு பக்கத்தில் இருக்கிற மைதானங்களை எல்லாம் அங்கே இருக்கிற சீக்கிய குருதுவாக்களில் இருக்கிற வாலிப பிள்ளைகளை, வாலிப பையன்களை அதுக்கு ஆயுதம் செய்யுங்க. மதராஸிலிருந்து மோட்டா சாஹிப் ஒருவர் வந்திருக்கிறாரு. இயேசு சுவாமியின் தியாகத்தை பற்றி, விலை மதிக்க முடியாத ஒப்பு கொடுத்தலை பற்றி பேச வருகிறார் என்று சொல்லி அவங்க அறிவிக்கிறாங்க. போயிருக்கிறேன். லட்சம் என்று சொன்னால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் வீட்டுக்கு வந்து மனதில் சரீரத்தில் அத்தனை களைப்பு, ஆனால் ஆவியில் அத்தனை களி கூறுதல். எளிய ஒரு தம்பியை சென்னையின் சேரி பகுதியில் கடவுளுடைய கண்கள் கண்டு மகத்தான திட்டத்திற்காக பஞ்சாபில் 1,67,000 பேரை ஆண்டவரின் திரு சன்னிதானத்தில் கொண்டு வந்து ஆசீர்வதித்ததற்கு காரணமாக பயன்படுத்தியது. ஒருவன் 1000 பேரை துரத்துவான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நான் சொல்கிறேன், ஒருவர் 1,67,000 பேரை ஆசீர்வதிப்பதற்கு காரணமாக இருந்தார். அது மட்டும் இல்லை, வசனம் சொல்லுது பாருங்க, ஒருவன் 1000 பேரை துரத்தி 2 பேர் 14,000 பேரை துரத்தும். ஒருவர் 1000 பேர்னா 2 பேர் 2000 பேர் தான் வைக்கணும். வசனம் சொல்லுது 10,000 பேரை துரத்துவாங்க. இதுதான் சினர்ஜி. விஞ்ஞான ரீதியாக ஒரு குதிரை 6 டன் 4 டன் என்று சொல்வார்கள். 2 குதிரை ஒன்றுக்கு ஒன்று இணைந்து ஒரே திசைக்கு ஒரே விதத்தில் பயிற்றுவிக்கப்பட்டு இழுக்கும்னா விஞ்ஞான ரீதியாகவே 18 டன் இழுக்கும் என்று சொல்வார். எத்தனை மகத்தான ஒரு தேவையில் நம்முடைய நாடு நிற்கிறது. மோசே விடை பெறும்போது ஒரு பேருரை ஆற்றுகிறார், ஒரு பாடல் பாடுகிறார். யோசுவா பொறுப்பேற்கிறார். அவர்களுக்குள்ளாக உள்ளூர் தலைமையை நியமிக்கிறார். நியமித்து விட்டு நாம் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு வேலையை பற்றி சொல்லுகிறார். என்ன வேலை? ஒருவர் 1000 பேரை துரத்துவதாக உங்களுக்கு திறன் பெருகும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அப்படி இன்னொருவர் உங்களோடு இணையும் போது 16,000 பேரை 10,000 பேரை துரத்துவீங்க. அப்படிப்பட்ட பெரும் கிருபையை உங்கள் தனிப்பட்ட வாழ்வுக்கு, சபைக்கு, ஊழியத்துக்கு, தேசத்துக்கு ஆண்டவர் திரள் திரளாக தருவாராக. நிறைந்த ஆசி உங்களில் இருப்பதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். பரம தகப்பனே, எங்கள் பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, எத்தனை தேவையோடு என் தாய், தந்தை, தமக்கை, சகோதரன், குட்டி பிள்ளைகள் இந்த வேத வசனத்தை கேட்டு தங்களுடைய வாழ்க்கைக்காக, உள்ளான தேவைகளுக்காக ஏக்கத்தோடு வேதத்தை திறந்து உம்முடைய வசனத்தை காத்து கேட்கிறார்களோ அவர்களுக்கு அப்படி அருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. மோசே தந்த அந்த ஆசை, அவருடைய வாழ்த்து கொண்டு இன்றைக்கும் ஆசீர்வதிக்கிற அந்த ஆசீர்வாதம் இந்த வீட்டுக்கு வரட்டும், இந்த சபைக்கு வரட்டும், இந்த குடும்பத்துக்கு வரட்டும். உள்ளான அவருடைய தேவைகளுக்கு மண்டிட்டு நிற்கிற அவர்களுடைய மனதிற்கு, குமுறலுக்கு, அவருடைய கொதிப்பிற்கு, சத்தத்துக்கு, கூக்குரலுக்கு பதில் செய்வதா இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அற்புதம் செய்யும். ஒருவன் 1000 பேரை துரத்தணுமே, அந்த திறனை தாரோப்பா. 2 பேர் சேர்ந்தா 10,000 பேரை துரத்துகிற திறனை எங்களுக்கு ஊழியத்துக்கு தாரும். அதற்கு ஆயத்தம் செய்கிற குடும்பமாய் இந்த குடும்பத்தை, இந்த தனி வாழ்வை, தனி இதயத்தை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
காலம் வேகமாய் ஓடுதே, கருத்தில்லாமல் வாழ்ந்தே, கண்ணும் கருத்துமாய் வாழ்ந்திட உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. காலம் வேகமாய் ஓடுதே, உள்ளத்தில் மாற்றம் தேவை, எனக்கு வெளிவேஷம் என்றும் வேண்டாம். உள்ளத்தில் மாற்றம் தேவை, எனக்கு வெளிவேஷம் என்றும் வேண்டாம். மறுரூப வாழ்வை தந்து என்னை உணவானாய் மாற்றிவிடும். மறுரூப வாழ்வை தந்து என்னை உணவானாய் மாற்றிவிடும். காலம் வேகமாய் ஓடுதே, கல்வாரி காட்சி கண்டேன், அந்த காயங்கள் என்னால் என்றே. கல்வாரி காட்சி கண்டேன், அந்த காயங்கள் என்னால் என்றே. அன்பின் ஆழம் கண்டு அந்த அன்புக்கு அடிமை என்றே. அன்பின் ஆழம் கண்டு அந்த அன்புக்கு அடிமை என்றே. காலம் வேகமாய் ஓடுதே, கண்ணீருடன் ஜெபிக்க எனக்கு ஜெபத்தின் ஆவி தரும். கண்ணீருடன் ஜெபிக்க எனக்கு ஜெபத்தின் ஆவி தரும். கிருபையின் காலம் இப்போதும் இயேசுவே அருள் கூர்ந்து எம்மை எழுப்பும். கிருபையின் காலம் இப்போதும் இயேசுவே அருள் கூர்ந்து எம்மை எழுப்பும். காலம் வேகமாய் ஓடுதே, கருத்தில்லாமல் வாழ்கின்றே, கண்ணும் கருத்துமாய் வாழ்ந்திட உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. காலம் வேகமாய் ஓடுதே,